இங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிணத்துல சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைட்ல இருந்து கிணத்தோட ஓனர் வந்து சின்ன பையங்களை வெளியில வர சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கிணத்துக்குள்ள நீர்மூழ்கி மோட்டர் இருக்கு, ஏதாச்சும் ஆயிடுச்சா உங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றேன்னு சொல்லி அடிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் எப்படி எங்க குளிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பையனோட பேரு பெத்தனா. அவங்க பாட்டியுமே சும்மா இருக்கிற நேரத்தில் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதனால நம்ம பெத்தனா சைக்கிள்ல 2 குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரணும்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்க தெரியாத ஒருத்தர் குடிக்கிற தண்ணியில முகங்களிட்டு இருக்காரு. இதை பார்த்த பெத்தனா ரொம்பவே கவலைப்படுறான். பெத்தனா இந்த விஷயத்தை மறக்காம நைட் நேரத்தில் அவங்க பாட்டிகிட்ட கேட்கறான். இந்த ஊர்ல தண்ணிக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நம்ம காட்டுல ஒரு கிணறு வெட்டிடலாம் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பாட்டி நம்ம குடும்பத்துக்கு தண்ணினாலே கண்டோம், அவங்க அம்மாவும் தண்ணினால தான் இறந்துருக்காங்க, அதனால இந்த விஷயத்தை இதோட மறந்துட்டு பேரான்னு சொல்றாங்க. இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில இந்த 4 பசங்களும் ஒரு பண்ணையார் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பண்ணையார் காட்டுல கிணறு தோன்றதுக்காக நீரோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியே அடுத்த நாள் காலையில பண்ணையார் கிட்ட நீரோட்டம் பாக்குறவங்க நம்பரை வாங்கி பேசிடுறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து நீரோட்டம் பாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும், எந்த நாள் நல்ல நாள் குறிக்கிறாங்க. அந்த நல்ல நாளுமே வருது. நீரோட்டம் பாக்குற பெத்தனா காட்டுல நீரோட்டம் பார்த்துட்டு ஒரு இடத்த குறிச்சு வச்சுட்டு போயிடறாரு. இங்க நல்ல இடமா இருக்கு, இங்க கிணறு தோணுனா நல்லா தண்ணி வரும்னு சொல்லி இந்த விஷயத்தை நீரோட்டம் பாக்குற சொல்லி முடிக்கிறதுக்குள்ளுமே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க.